அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆனந்த் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நேத்து கேரளாவில் ப்ரீ புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரியான கூட்டம், எல்லாருமே அடிச்சு தள்ளிக்கிட்டு ஓடுறாங்க. நிறைய மீம் பார்த்துருந்தேன். இந்த ரஜினியோட ஃபேன்ஸ்னு இங்கே ஒரு சின்ன குழந்தை, தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் மேலே இருக்கிற மாதிரி, தேட்டர்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகுற மாதிரி அவ்வளோ கூட்டம். அந்த லவ்வை அவ்வளோ அழகாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. என்னெல்லாம் எவ்வளோ விற்க போகுது டிக்கெட் ரேட்டு, யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சன் பிக்சர்ஸுக்கு தான் சொல்கிறேன் நாங்கள், என்ன லக்கோ என்ன அதிர்ஷ்டமோ என்ன நேரத்தில் அவங்க பிறந்தாங்களோ அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி வேட்டையன் வந்திருக்கு, ஜெயிலரே வந்திருக்கு. ஆனால் ஜெயிலர் தான் மிகப்பெரிய ஒரு வசூல் பண்ணியிருக்கு, எதிர்பார்ப்பும் கொடுத்துருக்கு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னு நம்மளே பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி அண்ணா நிறைய படங்கள் இருந்தாலுமே கூட, தர்பார் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட, ஏன் இந்த கூலிக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியல. நம்ம ஜென்ரேஷன் ஒன்று இருக்குல்ல, நம்மளாம் விஜய் அஜித்துக்காக சண்டை போடலாம், சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதிக்காக சண்டை போடலாம், அதுக்காக ஆர்வமாக ஓடலாம், பிடிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது கேரளாவில், பழைய காலத்துல எல்லாம் ஓடுவாங்க, இந்த மாதிரி தான் ஓடி இருக்காங்க. இது தெலுங்குல நடக்கும். ஆந்திராலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ஸோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணாலே தடன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. நாங்களாம் மிரண்டுட்டேன். கேரளாவா அது, தமிழ்நாடா, என்ன நடக்குது? நம்ம நேற்று அவ்வளோ தூரம் பேசியிருந்தோம்ல, அதுதான் நாளுக்கு நாள் அது உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. ஏன்னா அவ்வளோ கூட்டங்கள் படையெடுத்து ஓடுறாங்க. வந்தது யாரும் பெரியவங்க கிடையாது. நம்மளாம் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. சிலர்லாம் நம்மளுக்கு கீழே எழுதுறாங்க, அவங்களாம் வயசாயிடுச்சு அவங்களுக்கு, அவங்களாம் டேப்லெட்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு. யாரா சொன்னாங்க? போய் இப்போ தேட்டரில் பாருங்க, கேரளாவில் யங்ஸ்டர்ஸ் ஓடுறானுங்க, அடிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. நான் தான் சொன்னேன், கேரளாவில் லோகேஷுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர் எப்போ வந்தாலும் யாரை வச்சு அவர் இயக்கினாலும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனா ரஜினியும் லோகேஷும் இணையறாங்க அப்படின்ற பொழுது தமிழ்நாட்டை விட கேரளாவில் அதிகமான எதிர்பார்ப்பு அப்படின்றதான் இப்போ பீக்ல இருக்கு. தெரியல, அதான் சொல்றேன். நேற்று நம்ம கமலா சினிமாஸ் விஷ்ணு அவரை இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், தேட்டரை காப்பாற்றணுன்னே அப்படின்னாரு. அந்த ஒரு மனநிலையில தான் எல்லா தேட்டர் ஓனர்ஸுமே இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஆர்வம், இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு எங்கே போய் முடியும் நம்மளுக்கு தெரியல. 14ஆம் தேதி என்ன ஆகணும்னு நம்மளுக்கு தெரியல. எனக்கு ஓப்பனாகவே சொல்கிறேங்க, ஜிபிஓ எவ்வளோ பெரிய மாசம் ஆச்சு, பாட்டு ரிலீஸ் ஆச்சு, பழைய அஜித் சாரை நம்ம பார்த்தோம். இந்த பக்கம் விஜய் அவர்களை லியோவில் அவ்வளோ தூரம் அது 1000 கோடி அடிக்கும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எல்லாத்தையும் இப்படின்ற நேரத்தில் உடச்சிட்டார். தேனோஸ் மாதிரி பண்றாருங்க அவரு. இதுதான் அந்த சொடக்கு போட்டா என்ன நடக்குமோ அதை அப்படியே மாத்துறாரு சூப்பர் ஸ்டார். இதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உலகநாயகன் என்னை கூப்பிடாதீங்கன்னு கமலஹாசன் அவர்கள் சொன்னாலும், தலன் என்னை கூப்பிடாதீங்கன்னு அஜித்குமார் சொன்னாலும், சூப்பர் ஸ்டார்னு என்னை ரசிகர்கள் எனக்கு கொடுத்த பட்டத்தை அவங்க கூப்பிடுறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது நாளுக்கு நாள் நிரூபிச்சுட்டே இருக்காரு. இன்னும் பேச சொன்னீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பேன் ரஜினி அவர்களை பத்தி. ஆனா அந்த கூலிக்கு கேரளா மட்டும் இல்லை, இப்ப அதை தாண்டி மும்பை போயிட்டாங்க. இப்ப எல்லா போக்கஸும் அங்க இருக்கு. அவங்களோட பிசினஸ் பிடிக்கணும், நம்ம எவ்வளவு நாளா ஓடிக்கிட்டு இருக்கோம். நேத்துமே அங்க அந்த சம்பவம் நடந்திருக்கு. நீங்க பார்த்தது இங்க ட்ரெய்லரு, அங்க மெயின் பிக்சர் அங்கதான் ஓட்டியிருக்காங்க. வார் 2 பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகுது. அங்கேயும் அவங்களுக்கு அது எதிர்பார்ப்பு தானே, நம்மளுக்கு தான் கூலி. அங்க வார் 2ல ரிலீஸ் ஆகுது, கிட்ட நெருங்க முடியுமா கூலி? ஐநாக்ஸ் சண்டை போட்டு ஸ்கிரீன்லாம் பேசியிருக்காரு அமீர் கான், அப்படிலாம் பேசிட்டு இருந்தோம். அவனுங்க என்னடானா நம்ம தலைவர் படத்துக்கு ஓடுறானுங்க, அவனுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க, அடிச்சுக்கிறாங்க. டேய் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஆல் ஓவர் இந்தியாலையும் ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி எல்லா ஊர்களையும் உட்காந்து ஆளுமை பண்ணிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இன்னும் சிலர்லாம் கேட்டாங்க, நாளைக்கு இது ஆடியோ லான்ச் இது, ஆனா எல்லா ஊர்களையும் அவர் ப்ரொமோஷன் இறங்கிடும்ல. தக் லைஃப் பாத்தீங்களா நீங்க? விக்ரமோட ப்ரொமோஷன்ஸ் பாத்திருக்கீங்களா? ப்ரொமோஷன்ஸுக்கு முன்னுதாரணமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் தான். இப்ப இல்ல, அந்த காலகட்டத்தில இருந்து. இவருக்கு அவர் உடல்நிலையும் அவரோட வயதும் கருதினா நிறைய விஷயங்கள் ப்ரொடக்ஷனே வேணான் இருக்கு. ஏன்னா அவர் வச்சு ஜெயிலர் 2 போயிட்டு இருக்கு சன் பிக்சர்ஸ். இன்னும் 2-3 படங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவா நீங்க எங்கேயும் வராதீங்க, தலைவா நீங்க வரலினாலுமே உங்களோட பேரே போதும், உங்களோட புகைப்படத்தை நாங்க பேனர்ல பார்த்துட்டாலே எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்பயே ஆராத்தி எடுக்கிறாங்க. எல்லா தேட்டர்லயுமே ஆராத்தி எடுக்கிறாங்க. ஃபேன்ஸ் போயிட்டு பார்க்க முடியுது. 14ஆம் தேதிக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 நாள் பொறுமையா இருக்க முடியல அப்படின்றாங்க. என்னடா இருக்கு அந்த படத்துல அப்படின்றதான். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சன் பிக்சர்ஸா இருக்கட்டும், லோகேஷ் டீமா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு படம்.
நம்ம எதுவுமே பண்ணல, அவங்க எதுவுமே பண்ணல. பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்கன்னு மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த நாளைக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் சன் டிவியில் போட போறாங்க. எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளவு நாள் அவங்களுக்கு பயம் இல்லை. கேரளால நடந்தது, மும்பைல நடந்தது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த என்கொயரிஸ், அந்த எதிர்பார்ப்புகளா இருக்கட்டும், அந்த தேட்டருக்கு ஃபோன் பண்ணி தேட்டர் ஓனர்ஸ்ட வந்து டிக்கெட்டு கொடுத்தே அவனை கொடுக்காம போயிருவீங்களான்றது அந்த அந்த ஒரு கேட்குற உரிமையோட தான் கேட்குறாங்க. அந்த ஒரு ப்ரெஷரா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இந்த டீமுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. சந்தோஷமா இருந்தாலுமே கூட ஒரு நெருக்கடி கொடுக்குது. இன்னொன்னு கேட்டுனா, ரஜினி தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க, ஆமா படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஏ சென்சார்ல படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு இவ்வளோ என்கொயரி அப்படின்னு இருக்காங்க. தலைவா, நீங்க எப்படி வந்தாலும் உங்களை கொண்டாடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த படத்தை அவங்களுக்கே தெரியலீங்க என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ அதனால அவங்க எல்லாருக்குமே ஒரு பயத்தை, இந்த பாசிட்டிவான ஒரு ஆரா வந்து அவங்களுக்கு பயத்தை கொடுத்துருக்குன்னா பாத்துக்குங்க எப்படி இருக்குன்னு. நான் தான் சொல்றேன், கேரளா மட்டும் இல்ல, மும்பையிலயும் சரி, மும்பை மட்டும் இல்ல, இன்னும் ஆந்திரா இருக்கு, கர்நாடகா இருக்கு, எல்லா ஊர்களையும் ஐயா கில்லி அப்படின்றத நிரூபிக்க போறாரு தலைவர். ஒன் அண்ட் ஒன்லி தலைவர்ன்றத மீண்டும் அந்த பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ண போறாரு. எழுதி வச்சுங்க, ஜெயிலரோட வசூலை இது உடைக்கும், பிரேக் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லல, படத்தை பார்த்தவங்களும் சொல்லியிருக்காங்க, தேட்டர் ஓனர்ஸும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நேற்று நைட்டு தமிழ்நாட்டோட புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாளா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோன் பண்ணி 10 டிக்கெட் கொடுத்துருங்க, 5 டிக்கெட் கொடுத்துருங்க, 15 டிக்கெட் கொடுத்துருங்க. கால் பண்ணவங்களாம் நம்ம ஜென்ரேஷன் கிடையாது, இந்த ஜென்சி ஜென்ரேஷன் கிடையாது, 2K கிட்ஸ் கிடையாது, 90s கூட கம்மி தான். கால் பண்ணதெல்லாம் 80s வராங்க அவங்க அப்படின்ற மாதிரி தான். அண்ணா வராரு வழி அப்படின்ற மாதிரி வர்றது எல்லாமே 80s. அதனால அவங்க வந்துட்டாங்கனாலே ஆல்ரெடி எல்லாமே வந்துருவாங்க. ஜென்சி கூட்டு போக மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ பிறந்த ஜென்ரேஷன்ஸ் அந்த 18+ அப்படின்றனால அந்த குட்டீஸ் மட்டும் தானே அலௌடு இல்லை. அந்த எந்த நேரத்தில் எழுதுனாங்கன்னு தெரியல. அலும்ப பார்த்தவன் உங்க அப்பன் விசில கேட்டவன் மவனும் பேரன் இல்லை மவன் வந்துட்டான்ல. இந்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் ஆடியன்ஸா இந்த படத்தை கொண்டாட போறாங்கல, டவுட்டே இல்லை. கேரளால படம் வந்து புக்கிங் ஓப்பன் ஆகி எல்லாமே ஒரு தேட்டர்ல வந்து 13-14 ஸ்கிரீனும் போட்டிருக்காங்க ஒரு தேட்டர்ல. என்னடா இது, எப்படி ஓட்ட போறாங்க? வெடி ஓட்டுவாங்க, வெடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டுவாங்க. ஒரு 3-4 ஸ்கிரீன் இருக்குன்னா எல்லாமே அதுதான். வார் 2லாம் கிடையாது. வாருக்கு நான் தமிழ்நாட்டில் கூட ஏதாவது 100-200 ஸ்கிரீன் கூட கொடுப்பாங்க. ஏன்னா இந்த சிங்கிள் ஸ்கிரீன் இருக்குல்ல, இப்போ ஒரு ஊர்ல 2 தேட்டர் இருந்துச்சுன்னா ஒரு தேட்டர்ல வந்து கூலி போடுவாங்க, இன்னொரு தேட்டர்ல வார் போடுவாங்க. அது கூட கேரளால கிடையாது, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி எங்க பார்த்தாலும் கூலி 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 தான் இருக்கு. ஸோ அதனால ஒரு பெரிய ஒரு ஆளுமையில பண்ண போகுது. நேற்று நம்ம சொன்னதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. நம்ம அவங்ககிட்டயும் விசாரிச்சாச்சு. இப்போ வரைக்கும் லியோ அதுக்கப்புறம் நீங்க எந்த தமிழ் படங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்தையும் இதை வந்து சமன் பண்ணிடுச்சு. ஜெயிலர் தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க எழுதி வச்சீங்க, ஜெயிலரோட ரெக்கார்டை இதை பீட் பண்ணும் அப்படின்றத கூலியில இப்பயே அவங்க அடிச்சு சொல்றாங்க. கேரளா தரப்புல இருந்து ஆல்ரெடி ரஜினி தாங்க நம்பர் 1, நம்பர் 2ல தான் லியோ இருந்தாரு. இப்ப மீண்டும் நம்பர் 1 ரஜினி தான் வராரு, அது கூலியா வராரு அப்படின்றத சொல்றாங்க. கூலி படமுமே 1000 கோடி வந்து வசூல் கண்டிப்பா எடுத்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே வந்து நேத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா, டிக்கெட் இந்த ப்ரீ புக்கிங் ஓபன் பண்ண 5 ஹவர்லயே வந்து 3 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணிருக்கா. அதே மாதிரி புக் மை ஷோல 1 ஹவர்லயே 50,000 டிக்கெட்ஸ் வந்து வித்திருக்கு. கேரளா அப்படின்னாலே இந்த லூசிஃபர், எம்புரான் படம், அப்புறம் லியோ, இந்த 2 படங்களுக்கு தான் ப்ரீ புக்கிங்ல ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு. ஆனா இப்போ அதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு கூலி முன்னாடி வந்திருக்கு. இது இன்னும் அடுத்த கட்டமா எவ்வளவு தூரம் போகும், படத்துக்கு எவ்வளவு டிக்கெட்ஸ், வெயிட்டிங் டிக்கெட்ஸ் இருக்கு அப்படிங்கறதான நிர்ணயம். அந்த ஆன்லைன் புக்கிங் பேசும்போது தமிழ்நாட்டிலே ஓபன் பண்ண 1 நிமிஷம் நினைக்கிறேன், 1 நிமிஷத்துல சோல்ட் அவுட் எல்லாமே. இதுக்கும் அவங்க வந்து எல்லா டிக்கெட்டும் ஓபன் பண்ணல. அவங்க வந்து FDFS தவிர மற்றது எல்லா டைமிங்கும் முதல் நாள் ஓபன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சோல்ட் அவுட். அதுதான் சொல்றாங்க, சாஃப்ட்வேர்லாம் உடஞ்சிருக்குன்றாங்க. அது அது என்னமோ சொல்றாங்க, கிராஷ் ஆயிடுச்சு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஏன் அது தெரியல. அது சந்தோஷம் தான். நம்ம வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இந்த ஒரு ஹைப் எதுக்கு அப்படின்றதே தெரியல. இந்த புக் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் ஆன்லைன்ல வரும்பொழுது ஆன்லைனே ஸ்தம்பிச்சு போய் தான் இருக்கு. ஏங்க தேட்டர்ல எல்லாரும் கால் பண்ணி என்கொயரி பண்றாங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல பண்ணீங்கன்னா எல்லாம் காத்துட்டு இருக்காங்கல்ல, புக் பண்ணவங்க பாதி பேர் தான். நீங்க இப்ப சொன்ன இந்த எண்ணிக்கைக்கு கூட 10ல் ஒரு 3% பேர் அதுல இன்ன வரைக்கும் கையில டிக்கெட் அப்பாடா புக் பண்ணிட்டோம்டா, செகண்ட் ஷோ போயிருவோம்டா, தேர்ட் ஷோ போயிருவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா புக் பண்ணாதவங்க இன்னும் அவ்வளவு பேர் இருக்காங்க. எத்தனை 7% மக்கள் இருக்காங்க. 10ல் 7% மக்கள் புக் பண்ணாம இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? முதல் 3 நாள் ரசிகர்கள் ஷோ. என்னைக்குமே ஒரு படம், பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா முதல் நாள் முதல் காட்சி அப்படின்னு ஒன்று இருந்தது. ஃபர்ஸ்ட் முதல் நாள் ஃபுல்லாவே இருந்துச்சு. அது எப்படி குறைஞ்சதுன்னா முதல் நாள் முதல் காட்சின்னு ஒன்று இருந்துச்சு. அதுதான் நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் போவாங்களே. ஆனா கூலிக்கு மட்டும் முதல் 3 நாட்கள் ரசிகர்கள் ஷோவா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை பண்ண போகுது அப்படின்றதுல எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் கிராஷ், அதுல டவுட்டே கிடையாது. அதுவுமே முடிஞ்சிருச்சு.
இந்தமாரி நேர்ல எல்லாம் போற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் போனீங்க அப்படின்னா எல்லாருமே கூலிக்கு தான் நின்றுட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து அடிச்சுக்க முடியாதுங்க. சின்ன படங்கள் நல்ல படங்கள் வந்தாலும் கொண்டாட தவறுது இல்லை. பெரிய ஆட்களோட படங்கள் வந்தாலும் அதை கரெக்டா பயன்படுத்திக்காம போனதும் கிடையாது. ரஜினி அப்படின்னு வரும்பொழுது கூட லோகேஷ் செஞ்சிருக்காரு, நாகார்ஜுனா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்கன்னா அமீர் கான் சொன்ன ஒரு விஷயம் தான். யாருக்காக நான் ஒத்துக்கலீங்க. கதை கேட்கல, என்ன விஷயங்கள்னு கேட்கல, எனக்கு என்ன ஸ்கோப்னு கேட்கல, எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் ஸ்பேஸ்ன்னு கேட்கல. லோகேஷ் வந்தாரு, ரஜினி சார் படம்னாரு, ஓகேன்னு. சார் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சார் அப்படின்றாரு. அந்த மனுஷன் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அமீர் கானுக்கு. ரஜினி சாரை விட இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கல்ல. அதுதான் இங்க இருக்கிற பாதி ஹீரோஸ் கூட ரஜினி சார் கூட நடிக்கிறதுக்கு தயங்குவாங்க. சிலருக்கு அந்த மனப்பான்மை இருக்கு, நிறைய பேர் ஒத்துப்பாங்க கூட வந்து நடிக்கிறது. ஆனா அங்கிருந்து ஹிந்தில இருந்து ஒருத்தன் வரான், அதுவும் ஒரு யங்ஸ்டர் வராரு, இவங்களோட நடிக்கணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராருன்னு இல்லை. அதுதான் சூப்பர் ஸ்டார். கூலி படத்துக்கு நிறைய விஜயோட ஃபேன்ஸ் கூட டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும், இந்த போஸ்டர்ஸ்லாம் அடிப்பாங்க இல்லையா, இப்பயும் நிறைய போஸ்டர்ஸ் பார்க்க முடியுது. முக்கியமா அவரோட கட்சி பேர் போட்டு கட்சி சைட்ல இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ரஜினி சாருக்கு விஜயோட ஃபேன்ஸ் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களா? நம்ம குட் பேட் அக்லிக்கு பார்த்துருந்தோம். குட் பேட் அக்லியில் விடாமுயற்சிக்கே ஒரு கட் அவுட் நான் பார்த்துருந்தேன் பேனரை. தமிழக உச்சி கழகத்தின் சார்பாக விடாமுயற்சி படம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதுல வந்து 2 பேரும் இந்த ஜில்லால வந்து விஜயும் லால் சார் இருப்பாங்களா, அதுல வந்து லால் சாரை தூக்கிட்டு அஜித் சாரோட போட்டோ வச்சு அந்த மாதிரி ஒன்று நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுதான் வந்து ஜிபிக்குமே கண்டினியூ ஆச்சு. இவங்க என்னதான் இந்த மாதிரியான பேனர்ஸ் வச்சிருந்தாலும் அஜித் இப்போ ரீசெண்டாக 33 வருஷம் கொண்டாட்டத்தில் உடச்சுட்டு போயிட்டாப்ல. நான் என் ரசிகர்ல வந்து சுய நலத்திற்காக நான் பயன்படுத்துறதில்லை அப்படின்னு. அட போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ ரஜினி அவர்களோட ட்ரெய்லர்ல கடைசியா வந்தப்ப அந்த காக்கா சவுண்டு, இவங்க வந்து மறுபடியும் எங்களை சீன்றாங்க அப்படின்னு சிலர் பேசிட்டு இருந்தாலுமே கூட ஒரு ஹானஸ்டா இருப்பாங்கல்ல. ஜனநாயகன் தான் கடைசி படம், நம்ம தலைவனுக்கு அது முடிவு உறுதியாகி போச்சு. இன்னும் அஃபிஷியலா அவர் சொன்னாலுமே கூட, அவர் இதுக்கப்புறம் படம் பண்ணாலுமே கூட இப்போ வரைக்கும் அதான் அஃபிஷியலா கடைசி படம். அதனால ஜனநாயகன் கடைசி படம். அதனால என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்றதையும் மீறி அந்தந்த ஊருக்குள்ள இருப்பாங்களே, டேய் எல்லா ஊரோட இந்தியாவில் இருக்க எல்லா சிஎம்முக்கும் ரஜினி அவர்கள் தேவைப்படுறாங்க. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் நம்மளுக்கு தேவைப்படுவாங்கல்ல, அந்த தலைவர் நம்மளுக்கு தேவைப்படுவார்ல. நம்மளும் போவோமே, அஜித் அவர்கள் வச்ச பேனர் திருப்பி இங்க வச்சுட்டு போறோம், படத்தை பேரை தானே மாத்த போறோம் அப்படின்ட்டு. அதுக்காகவா அப்படின்றது தெரியல. ஆனா ரஜினி ரசிகர்களை விட விஜய் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விஜய் ரசிகர்களும் இந்த படத்தை போய் பார்த்து இதுக்கான ஆதரவு, முழு ஆதரவு கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க.